ஏங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து. ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னு? மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னு? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கா போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லப்பா, முதல்ல எங்க குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன். அவரு அந்த நேரத்துல அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால அங்க போய் அவரை சந்திச்சு விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. பொதுவா நமக்கு தெரிஞ்ச வரையில டாக்டர்கள் ரெண்டு வகை. நமக்கு வைத்தியம் பண்ற டாக்டர்கள் ஒரு வகை, நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ற டாக்டர்கள் ஒரு வகை. இப்பதான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டன்ல யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர். அங்க ஒரு விலங்கியல் மருத்துவர் பேரு டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசல்ல பாத்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. கையில கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வந்தவங்க தான் அவங்க எல்லாம். சிலந்தி பூச்சி, பல்லி, தேளு, பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்கா சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்பெல்லாம் தேளு, பல்லி, பாம்பு, பூச்சி இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்ப கூண்டுக்குள்ள டப்பாக்குள்ள போட்டு வளர்க்கறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறைய வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்க கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகள்ல செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை. மத்திய அமெரிக்க காடுகள்ல இது அதிகம். சிலந்திகள்லயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்கள்ல சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் இப்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமா பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்ப வைத்தியத்துக்கு அதிகமா வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்றாங்க? முதல்ல அதை குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவர்ல விட்ட உடனே அதெல்லாம் மெதுவா இறங்கி வரும். அப்ப அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடைஞ்ச காலை எடுத்துட்டா புதிய கால் வளர்ந்துரும். சிலந்திகளை மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது. அதனால கால் உடைஞ்சு விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன்லாம் கூட பண்றாங்களாம். பாத்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே. நம்ம ஊர்லயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்கறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமா தேவைப்படுது, எங்க கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா? அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போறேன். வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனாலதான் கேட்டேன் அப்படின்னார்.